வணக்கம் சார். அதாவது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் முன்பாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்தனர். அது எதிர்பாராத திட்டமிடல் சரியில்லாத காரணத்தால் தான் இந்த ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது இன்று நாள் முழுவதும் நாம் கவனித்து வந்த நிலையில் பெங்களூரு ஹச்ஏஎல் விமான நிலையத்திற்கு அந்த தனி விமானத்தில் குஜராத் மாநிலம் அகமாபாத்திலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் அழைத்து வரப்பட்டனர். அந்த ஹச்ஏஎல் விமான நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்தனர். அதற்கடுத்து பெங்களூரு விதானசௌதா மற்றும் சின்னசாமி ஸ்டேடியம் முன்பு ரசிகர்கள் ஏராளமான அளவில் கூடியிருந்தனர். இருப்பினும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரே நேரத்தில் ரசிகர்கள் அந்த ஸ்டேடியத்திற்கு உள்ளே நுழைய முயன்ற போதுதான் இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன், பெண்கள் உட்பட மொத்தம் 7 பேர் பலியாகி இருந்தாலும் 10க்கும் மேற்பட்டோர் அதாவது வெறு சீரியஸான நிலையில் பவுரிங் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறந்து போனவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் தற்போது பவுரிங் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இருப்பினும் ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டம் களைகொட்டி கொண்டிருக்க, மறுபுறம் அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் அழுகை ஒரே கூக்குரலாகத்தான் பவுரிங் மருத்துவமனை முன்பு காணப்படுகிறதுங்க.